நீங்க 6வது முறையா போட்டிடுறீங்க. 1998ல முதல் முறையா தென்காசி களமிறங்குனீங்க. மீண்டும் தென்காசி அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க? வேறு தொகுதிகளை யோசிக்கவே இல்லையா? இத்தனை முறை போட்டியிட்டும் இன்னும் ஏற்பு வரல, அல்லது இந்த முறை வரும்னு நம்புறீங்க? இரவு பகலாக பாடுபட்டு அடிபட்டு உதப்பட்டு எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு நான் உருவாக்குற வாக்கு வங்கி கூட பிஜேபியா இருந்ததுனால அந்த வாக்கு வங்கியை நான் இழக்க வேண்டிய சாய்ப்போச்சு. உங்களை அழைக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற வருத்தமோ கோபமோ தான் நீங்க அதிமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு முடிவை எடுத்துதான். 2019 இருந்த கூட்டணியே 2021 இருந்த கூட்டணி ஏன் பாரதிய ஜனதா கட்சியால தக்க வைக்க முடியல? கூட்டணி அப்ப உடைந்தது எதனால? யாரால? எல்லா காரணத்தையும் ஊடகத்தில் சொல்ல முடியுமான்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணி அதிமுக விட கம்பேர் பண்ணும்போது அமைச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதை நீங்க அப்படி பார்க்கலையா? எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய கட்சிகள் அங்க இருக்காங்க. அந்த கட்சி எண்ணிக்கையில ஒரு நபர்கள் இருக்கிறதுனால அந்த கட்சி வாக்கு வங்கி கொண்ட கட்சின்னு சொல்ல முடியாது. களம் மாறிடுச்சு. இன்னைக்கு பிரதமர் மோடிக்கான ஏற்பு இங்க அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு வலுவான இடத்துல இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்கு போடக்கூடியவர்கள் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு நட்புறவுல கூட்டணியில தான் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்போ அப்படின்னு பிஜேபியிலே கேட்கிறாங்க. அவர்களோடு இருந்த காலம் ஒரு இருண்ட காலம், ஒரு கெட்ட காலம், அது முடிந்து போய்விட்டது. இப்பொழுது நல்ல நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. களம் 18 நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரும்பாலான கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி சென்றிருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதிமுக பக்கம் சென்றிருக்கீங்க. என்ன காரணம்? இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது 2019, 2021 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணி தான். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தது. இப்போது 2019 எப்படி நிலைமை இருந்ததோ அதே கூட்டணியில் தான் புதிய தமிழகம் கட்சி நீடிக்கிறது. அன்னைக்கு அதிமுகவுடைய தலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அதிமுக தலைமையில் தான் இருக்கிறோம். இதில் பெரும்பாலான கட்சிகள் ஏதோ போய்விட்டதுனால நம்ம சித்தரிக்க வேண்டியதில்லை, அது பார்க்க வேண்டியது இல்லைங்க. அதிமுகவுடைய தலைமையில் அதிமுக இருக்குது, புதிய தமிழகம் கட்சி இருக்குது, தேமுதிக இருக்குது, ஒன்று பாமக மட்டும் போயிருக்குது. அதனால் பெரும்பாலான கட்சிகள் அப்போ போயிட்டதாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக அதிமுக தலைமையில் நல்ல வலுவான கூட்டணியாக இருக்குது. நாங்கள் அதிமுக விரும்பித்தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதிகள், 234 சட்டமன்றத்திலையும் எல்லா தொகுதிகளிலும் கடந்த 50 வருஷமாக நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கொண்டிருக்கிறது அதிமுக. எனவே அதிமுக புதிய தமிழகம் காம்பினேஷன் இது நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணும். வின்னிங்க்கு நாம் வெற்றியை கூட்டணியை உருவாக்குறது தான் எல்லாருடைய நோக்கமாகும். அந்த வகையில் அதிமுகவோடு இணைவது தான் அதிமுக கூட்டணி, அதிமுகவோடு இணைவது ஒன்று தான் வெற்றிக்கு இட்டு செல்லும் என்ற அடிப்படையில் பாசிட்டிவாக தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இல்லை, இப்போ கடந்த முறை இருந்ததில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி.கே. வாசன், அதற்கு பிறகு நீங்கள் திரு பாரிவேந்தர், திரு ஏ.சி. சண்முகம், திரு ஜான் பாண்டியன், இன்னும் பலரும் அங்கே இருக்கிறதுனால திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணி அதிமுக விட கம்பேர் பண்ணும்போது அமைச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் அப்படி பார்க்கலையா? எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய கட்சிகள் அங்கே இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் வாக்கு வங்கி அடிப்படையில் அதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக தான் வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். அதனால் அந்த கட்சி எண்ணிக்கையில் ஒரு நபர்கள் இருக்கிறதுனால அந்த கட்சி வாக்கு வங்கி கொண்ட கட்சின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ரெண்டு கட்சியும் கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கியை பற்றி நமக்கு தெரியும். அதனால் 4 கட்சி வந்துட்டதுனால அது அதிமுகவை ஓவர்டேக் பண்ணும், அது 5 கட்சி இருக்கிறதுனால 6 கட்சி இருக்கிறதுனால அது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக அதனுடைய வாக்கு வங்கியோடு இருக்கிறது. புதிய தமிழகம் ஏற்கனவே
உங்களுக்கு தெரியும் 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் வலுவான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறது. எனவே வந்து இந்த வாக்கு வங்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இந்த தேர்தலில் தேடித்தரும். டாக்டர், நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலே தேர்தல் களத்தில் இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு தேர்தலை அறிந்தவர். இங்கே களம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படி தான் இது வரைக்கும் இருக்குது ட்ராக் ரெக்கார்டில். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ திமுக அல்லது திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவான்னு மாறி இருக்கு, களம் மாறிடுச்சு. இன்னைக்கு பிரதமர் மோடிக்கான ஏற்பு இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு வலுவான இடத்துல இருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற கேள்வியில் வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இந்துத்துவா வெர்சஸ் திராவிடம் இருக்குது. திராவிடம் ஒன்றா இல்லை, திராவிடம் வந்து திமுகவாக இருக்குது, அதிமுகவாக இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, இன்ஹிரண்டாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்துத்துவ சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அது வந்து பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னாலே பிடிக்காது, அவர்களோடு சேர்ந்தாலே மற்றவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்கு போடக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பவில்லை. ஏன்னா திமுகவுக்கும் எதிராக வந்து மக்கள் முன்னிலை இருக்குது. 3 வருஷம் ஆட்சியில் இருந்தது, 5 வருஷம் வந்து அவர்கள் செயல்படாத தன்மை, நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய செயல்படாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த ஓட்டு எங்கே வரும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்துத்துவாக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் முழுக்க முழுக்க அதிமுக புதிய தமிழகம் கூட்டணிக்கு தான் வந்து தீரணும், அப்படித்தான் வர்றாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல திமுகவுக்கு எதிராக இருக்கு, திமுக வேண்டாம், அவங்க 5 வருஷம் 3 வருஷம் ஆட்சி சரியில்லை, 5 வருஷம் செயல்படலை அப்படிங்கிறவங்க எங்கே ஓட்டு போடுவாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து அதிமுக புதிய தமிழகத்தை தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ 2 ஆன்டி இன்கம்பன்சியும் அதிமுகவை நோக்கி தான் வரும். புதிய தமிழகம் கட்சி அதிமுக உடைய கூட்டணி நோக்கி தான் வருங்க. நீங்கள் இப்போ வந்து பாஜக நாங்கள் இங்கே வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதமர் உட்பட தென் மாநிலங்களில் எங்களுக்கு ஏற்பு வந்திருக்கு, தமிழ்நாட்டிலும் எங்களுக்கு ஏற்பு வந்திருக்குங்கிறாரு. நீங்கள் 10 ஆண்டுகள் அவர்களோட கூட்டணியில் இருந்தவரும் கூட பாஜகவோட வளர்ச்சி என்பதை நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க? இங்கே வளர்ந்துருக்கிறதா அல்லது கடந்த காலங்கள் மூலமே நீங்கள் சொன்ன மாதிரி மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு 2019 வாக்களிப்பு இருந்தது, ஆனால் இந்த முறை அது மாறும்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன அதில்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வளர்ச்சி கிடையாது. அது அடுத்த 10 வருஷமோ 15 வருஷம் கழித்து அந்த நிகழ்ச்சி நிகழலாம், ஒட்டுமொத்த நிகழாமலும் போகலாம். அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை இருக்குதுன்னா, மோடி அதாவது வந்து தேசிய அளவில் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஏற்கனவே 4% அல்லது 3% கூடிய வாக்கு வங்கி ஒரு 10, 8, 9, 10 அந்த அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி இருக்கலாமே தவிர அதுக்கு மேலே அவருடைய வளர்ச்சி என்பது எதுவுமே கிடையாதுங்க. அதிகபட்சம் 8லிருந்து 10% உட்பட்டு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களுடைய வளர்ச்சி இல்லை. அதனால் வந்து அவங்க அபிரிதமாக வளர்ந்துட்டான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு 5% வாக்குகள் கூடியிருந்தால், அதிகரித்திருந்தால் அது வந்து முழுக்க முழுக்க அவர் மோடி அவர்களுக்கான வாக்கு வங்கியாக தான் இருக்க முடியும். வேறு 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 அதை எப்படி பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை உங்களை முன்கூட்டியே பாரதிய ஜனதா கட்சி அழைத்திருந்தால் நீங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருப்பீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களை அழைக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற வருத்தமோ கோபமோ தான் நீங்கள் வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு முடிவை எடுத்துதா? உங்களுக்கு தெரியும், நீங்களே வந்து நாங்கள் வந்து பாஜகவோடு வைத்திருந்த உறவு நேரத்தில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, எப்படியெல்லாம் தொடர்ச்சி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க தான் வந்து ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். யாரை எப்படி நடத்துவது, யாருக்கு எப்படி வந்து கௌரவம் அளிப்பது, யாருக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்பதில் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேசிய தலைமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை தவறிவிட்டதாகத்தான் கருத முடியும். அதாவது 2019 வந்து நீங்கள் வந்து என்னை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அதிமுகவோட போயிட்டாருங்கிறது மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். 2019 இருந்த கூட்டணியே 2021 இருந்த கூட்டணி ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் வந்து தக்க வைக்க முடியல? அது அவர்களுக்கு வந்து அந்த தவறு எங்கே நடந்தது, ஏன் நடந்தது? எல்லாருமே வந்து ஒரு இருக்கிற கூட்டணியை வலுப்படுத்துவாங்களே, அதை வந்து பெருசுப்படுத்துவாங்களே. இன்னைக்கு வந்து நீங்கள் வற்புறுத்தி ஒரு சதவீதம் 1% கூட வாக்கு வங்கி இல்லாதவர்களெல்லாம் கூட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி 5 கட்சி வந்துருச்சு, 6 கட்சி வந்துருச்சு, 7 கட்சி வந்துன்னு காட்டுறீங்களே.
தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து ஒரு வலுவாக இருந்தது, நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருந்த இதை வந்து தக்க வைக்க முடியாமல் போனது யாருடைய பிழையாக கருதுறீங்க? கூட்டணி வந்து உடைந்ததுக்கு அப்ப என்ன வலுவாக காரணம் இருந்திருக்க நினைக்கிறீங்க? வேண்டியதை அவர்கள் எங்கோ ஒரு பிழை செய்திருக்கிறார்கள் தான் கருத வேண்டியிருக்கு. இல்ல கூட்டணி அப்ப உடைந்தது எதனால, அதற்கு யாரால வந்து எல்லா நினைக்கிறீங்க? காரணத்தையும் ஊடகத்தில் சொல்ல முடியுமான்னு தெரியல. சரி, இங்க பாருங்க, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு 7-8 மாசங்களுக்கு முன்பு ஜூலை மாசத்துல ராமேஸ்வரத்தில் தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிரான நடைபயணம் துவங்கியது. அந்த நடைபயணத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுக கலந்தது, புதிய தமிழகம் வந்தது, தேமுதிக இருந்தது, எல்லா கட்சிகளும் இருந்தாங்களா இல்லையா? ஒரு நடைபயணத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் அல்லது வந்து ஒரு பெருமை, அதுவே வந்து இந்த நாட்டில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருமா? அதுவே மீண்டும் மோடியை வந்து கொண்டு வந்துட முடியுமா? 75 வருஷம் கட்சி நடத்திக்கிறாங்க, இங்க 60 வருஷம் கட்சி நடத்துவங்க, 40 வருஷம் கட்சி இருக்குது. இது எல்லாமே ஒரு நடைபயணத்தில் வந்து மாற்றி அமைச்சிட முடியுமா? அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது ஏன் வந்து அவர்கள் வந்து ஆத்ம பரிசோதனை செய்யல? மேலும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் இன்னும். ஏன் ஏன் வந்து தெற்கு, அதாவது வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய பார்வை வந்து கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில், கர்நாடகத்தில் இல்லை, ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மனநிலை தொடர்ந்து இருக்குது? அது காரணம் என்ன? அதை மாற்றத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறாங்க? வெறும் இந்துத்துவா மட்டும் சொல்லி வந்து தேர்தலில் வந்து வாக்கு வாங்கிட முடியுமா? தமிழ்நாடு வந்து வெறும் இந்துத்துவ அடிப்படையில் கொண்டு வர முடியுமா? இங்க வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 1952 ஒன்றுபட்டு இருந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்துக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி 60 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்களே. அந்த அளவுக்கு வந்து முற்போக்கு சிந்தனை கொண்ட மாநில இந்த பகுதி தான் இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட பகுதிகள். இதையெல்லாம் எதையுமே ஸ்டடி பண்ணாம அங்க இருக்கிறத அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ண எப்படிங்க வெற்றி அடைய முடியும்? எப்படிங்க மக்களை கவர முடியும்? 6 முறை இல்லைங்க 60 முறை வந்தாலும் பிஜேபி தன்னுடைய மனப்பான்மையை, தன்னுடைய மனோநிலையை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் இங்க இருக்கிற ஸ்டடி பண்ணாம நிச்சயமாக காலுற்ற முடியாதுங்க. அது புதிய தமிழகத்துக்கும் நாங்க வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, அதனால வந்து புதிய தமிழகத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளாதோ அல்லது வந்து அதிமுகவை புரிந்து கொள்ளாது, அதை மட்டும் நான் பார்க்கல. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையே வந்து பிஜேபி சரியாக ஆய்வு செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய பார்வை. அவங்ககிட்ட அந்த மாதிரி பார்வை இல்லை. மோடி காட்டினா, ராமர் கோயில் காட்டினா அல்லது காசி காட்டினா இங்கே இருக்கிற மயங்கிடுவாங்க. அப்படியெல்லாம் மயங்க மாட்டாங்க. இது ஒரு வளர்ந்து போன மாநிலம் எப்படி மீண்டும் கீழே போகும்? இன்னொரு வளர்ச்சிக்கு அடுத்த படி கொடுத்தா தானே இவங்க மேலே வருவாங்க. ஏற்கனவே பல முற்போக்கு தத்துவங்கள் மார்க்சிய சிந்தனையில் ஊர்ந்து, பெரியாரிய சிந்தனையில் ஊர்ந்து, அம்பேத்கரிய சிந்தனையில் ஊர்ந்து, பல்வேறு விதமான முற்போக்கு சிந்தனைக்கு ஆளான மாநிலம். அவங்களை கீழே ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்க அதிலிருந்து வேற ஏதாவது புதிய சித்தாந்தம் புதுசா கொடுத்தா தான் வருவாங்களே தவிர நீங்க பழைய நிலைக்கு, பழைய சித்தாந்தத்துக்கு எடுத்தா தமிழ்நாடு வராது. அதை உணராத வரையிலும், அதை புரிந்து கொள்ளாத வரையிலும் வந்து நிச்சயமாக வந்து பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றவோ வளர்ச்சி அடையவோ முடியாது. வேணா 10, 11, 12 அப்படின்னு மெல்ல மெல்ல 1%, 1/2% கூட்டிக்கலாமே தவிர அதுக்கு மேல இங்க வந்து அவர்கள் எண்ணி பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் ரொம்ப விரிவாக உங்களுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து சொன்னீங்க. பார்வைகளில் இங்கே அவங்களுடைய தமிழ்நாட்டிற்கான என்ன அரசியலை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இந்து மக்கள் அல்லது இந்துத்துவா இதற்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான ஆதரவு தளம் இருக்குது, அவர்களுக்காக நாங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு குரல் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இது ஆன்மீக பூமி அப்படின்னு தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பக்கத்தில் இருந்து பார்த்தவருங்கிற அடிப்படையில் இது எந்த பூமியாக இருக்குது, எது எடுபடும் நினைக்கிறீங்க சார்? வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் இந்தியா முழுமைக்கும் 85லேருந்து 90, அதாவது 100க்கு 100% மக்கள் ஆன்மீகம்தான். அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், புத்திஸ்டுகளாக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம். ஒரு 1லிருந்து 2%, 5% பேர் தான் கடவுள் வெறுப்பு இருப்பாங்க. பாக்கி ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை தோடு தான் இருப்பாங்க. அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அதில் என்ன சந்தேகம்? அதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வந்து இந்துக்கள்லேயே இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து எல்லாருமே சிவனை குடும்பங்களாக இருக்க மாட்டாங்க, முருகனை கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் திருப்பதி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, சில பேர் வந்து குடும்ப வழிபாட்டு இருப்பாங்க.
ஸோ பல்வேறு விதமான வழிபாடு, எல்லா வழிபாட்டையும் இவங்க ஒரே கலவையாக்கி எல்லாருக்கும் வந்து பிஜேபி தான் அப்படின்னு எப்படி கொண்டு வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால வழிபாடுகளிலும் பலவிதமான வழிபாடுகள் இருக்கிறது, பக்தியிலும் பலவிதமாக இருக்குது, இறை நம்பிக்கையிலும் பலவிதமாக இருக்குது, ஆன்மீகத்திலும் பலம் இருக்குது, பல விதமாக இருக்குது. அதனால ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு இவங்க வந்து ஒரே ஒரு புள்ளியில வந்து அதனால ஆன்மீகத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டால் அது கிடைக்காது. ஆன்மீகத்தில் எல்லாருமே ஆன்மீகத்தை முதல்ல வந்து அரசியலை, மத நம்பிக்கைகளை, கடவுள் நம்பிக்கைகளை முதல்ல அரசியலிருந்து என்னைக்கு பிஜேபி ஒதுக்குதோ அன்னைக்கு தான் பிஜேபி வந்து நிரந்தரமாக அது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே காலூன்ற முடியும். மதத்தையும் ஆன்மீகத்தையும் கொண்டு வந்து அரசியல் கலந்தால் நிச்சயமாக தற்காலிகமாக வேண்டுமென்றால் எங்காவது வந்து ஆட்சியை பிடிக்கலாமே தவிர அது நிரந்தரமான ஆட்சியாக இருக்க முடியாது. அது தமிழ்நாட்டில் ஏற்கனவே மத நம்பிக்கைகள், ஆன்மீக நம்பிக்கைகள் அதை வந்து அரசியலிருந்து ஒதுக்கி வச்சு தான் இங்க தமிழ்நாடு வளர்ந்திருக்குது. இங்க கொண்டு வந்து ஆன்மீகத்தை கொண்டு வந்து அரசியலில் புகுத்தலாம் என்று சொன்னால் நிச்சயமாக அது வெற்றி அடையாது, அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்காது. அதில் அவர்கள் நிச்சயமாக தோல்வியுறுவார்கள். அது இந்த தேர்தல் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்டும் என்றே நான் கருதுகிறேன். தனிப்பட்ட கிருஷ்ணசாமியினுடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை வேறு, அரசியல் அதே போல நிலைப்பாடு வேறு. அதிமுக புதிய தமிழகத்தினுடைய என்னங்கிற அண்ணா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு மத நம்பிக்கை என்பது வேறு, அரசியல் நடவடிக்கை என்பது வேறு. இரண்டையும் மக்கள் பிரித்தே பார்க்கிறார்கள். இப்ப பிரதமர் மோடியுடைய 10 ஆண்டு அதை கால ஆட்சி புரிஞ்சிக்காம நாங்க வந்து வெறும் காவியில, அதாவது திருவள்ளுவருக்கு காவி இல்ல திருவள்ளுவருக்கு காவி போடுறது, பாரதியாருக்கு காவி ஆக்குறது, இதெல்லாம் வந்து வெறுப்புணர்வைத்தான் உண்டாக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்களோடு அவர்களால் இதயபூர்வமாக உள்ளபூர்வமாக அவருடைய மனதுக்குள்ள வர முடியாதுங்க. முதல்ல ஆன்மீகத்தை வந்து ஆன்மீகமா மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க அரசியல் வேறையா பாருங்க. அரசியல்னா நான் ரோடு போட்டு கொடுப்பேன், கட்டடம் கட்டி கொடுப்பேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பேன், உங்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லணுங்க. ஒரு எய்ம்ஸுக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு 5 வருஷம் ஒன்றும் செய்யாத போது நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள காலடி வச்சு நீங்க வந்து சாதிச்சு சொல்ல முடியும்? நாங்க வளர்ந்துட்டோம் எதை வச்சு வளர்ந்தீங்க? உங்களுக்கு வளர்றதுக்கு உண்டான அடிப்படை ஒரு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? ஒரு பேரணி நடத்தீங்களா? மக்களுடைய பிரச்சனை ஏதாவது எடுத்தீங்களா? தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிகளும் அடிபட்டு உதைப்பட்டு சிறை சென்று பல தியாகம் செய்து உயிர் தியாகம் செஞ்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சி வளர்ந்துருக்குது. நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் யூபியில் வளர்ந்துட்டோம், மத்திய பிரதேசத்தில் வளர்ந்துட்டோம்னு சொல்லி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் காலொன்ற முடியாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக நாங்கள் தான் வலுவா பேசுறோம், போராட்டங்களை முன்னெடுக்கிறோம்னு பிஜேபி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு கால பிரதமர் மோடியினுடைய ஆட்சியின் சாதனைகளை நாங்க சொல்லுவோம், தமிழ்நாடு எங்களை ஏற்க தொடங்கிச்சுன்றாங்க. இது ரெண்டையும் நீங்க மறுக்க முடியுமா? என்ன சாதனை ஒண்ணுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உருப்படியா மத்திய அரசு பேசப்படக்கூடிய மத்திய அரசுடைய ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நாங்க இத்தனை ட்ரெயின் வந்து புதுசா வந்து இத்தனை ட்ரெயின் வந்துருச்சு, இத்தனை ரோடு போட்டு கொடுத்துட்டோம், இத்தனை கட்டடங்கள் எழுப்பிட்டோம், இத்தனை இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், இத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்துக்கிற ஏதாவது சொல்லுங்க. என்ன இருக்குதுங்க? இன்னைக்கு 100 நாள் வேலை ஒண்ணு இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்னங்க? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை வந்து சொல்லும்படியாக அதை வச்சு வந்து மக்களிடத்தில் கொண்டு போறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 திட்டத்தை கொண்டு வந்துக்கிறேன். இந்த தென் மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை இல்லை, தென்காசியில் வேலை இல்லை, விருதுநகரில் வேலை இல்லை, இவங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு வந்து நாங்கள் 2009 நான் கொண்டு வந்தேன், 2010 இதை கொண்டு வந்தேன், 14 இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஓகே, இல்லை. அதனால வந்து அவர்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டத்தையுமே சொல்லாம நாங்க ஆன்மீகம்னா ஏற்கனவே எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போறாங்க, முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்துட்டு கோடிக்கணக்கான பேர் போறாங்க, ஈசாவுக்கு போறாங்க. அதனால கோயிலுக்கு போகாதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் 90% பேர், அதாவது பெரிய கோயிலுக்கு போகாட்டியும் கூட அவங்களுடைய குடும்ப கோயிலுக்கு, அவங்களுடைய சாதாரண தெய்வ வழிபாட்டுக்கு போக தான் செய்யறாங்க. அதனால வந்து இறை நம்பிக்கையே அற்றவர்கள், பகுத்தறிவு பேசக்கூடியவங்க கூட தங்களுடைய குடும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஆன்மீகம் பற்றி நீங்க சொன்னீங்க, அது தனியா இருக்கு, அரசியல் ஏற்பாடு தனியா இருக்குன்றீங்க, வேற மாதிரி கணக்கு வேண்டாம். என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைப்பாங்கன்றீங்க. ஆனா இன்னொரு கேள்வி சேர்ந்தே அதிமுக கூட்டணிக்கு வராதா? அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு நட்புறவுல கூட்டணியில தான் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு.
டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்போ அப்படின்னு பிஜேபியிலே கேட்கிறாங்க. எங்களோடு இருந்தவர்கள் தானே, அப்ப நாங்க தவறு செஞ்சோன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? எங்கன்னா நீங்க இல்ல அதாங்க அரசியல்ல நீங்க வந்து நீங்க நாங்க பார்த்தோம், இன்னைக்கு செய்வீங்கன்னு பார்த்தோம், நாளைக்கு செய்வீங்கன்னு பார்த்தோம், நீங்க ஒன்றும் செய்யல. உங்களோடு இருப்பதா உங்களை வந்து உங்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்குது. நாங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்ல முடியல, அதனால் நாங்க விலகி வந்துட்டோம், இனிமேல் போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நாங்க இனிமேல் வந்து என்ன நெருக்கடி கொடுத்தாலும் என்ன சூழ்நிலையிலும் நாங்க உங்களோடு தான் இருப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், எங்களுக்கு வாக்களியுங்கள். நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து வருவா குரல் கொடுப்போம். திமுக தோத்து போச்சு, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தீங்க, அவங்க ஒரு உறுப்பினரும் கூட செயல்படல. 3 வருஷத்துக்கு முதல்ல என்னத்தை வாக்குறுதி கொடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது, அவங்களும் எதுவும் செய்யல. வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்யல, அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எதுவும் செய்யல. சோ எங்க பார்த்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. எனவே ஆன்டி இன்கம்பன்சி மத்திய அரசு எதுவுமே செய்யல, வெறும் ஆன்மீகம் சொல்றாங்க, வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மோடிங்கிறது மட்டுமே காட்டி எல்லாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க. சோ அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அவர்களாலையும் எதுவும் செயல்பட முடியல. எனவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் செல்வாக்கு வந்து அதிமுக புதிய தமிழகம் கூட்டணிக்கு நிச்சயமாக வந்து சேரும். இந்த கூட்டணி வந்து முதல காட்டிலும் மக்கள் செல்வாக்குல வாக்கு வங்கியில மிகப்பெரிய வலுவாக இருக்குது. இந்த நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வரலாறு காணாத வெற்றியை வந்து எங்கள் கூட்டணியை ஈட்டும். நீங்க சொல்ற 2 அம்சங்கள் இருக்கு, 2 ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, 2ம் எங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு ஒரு அரசியல் புள்ளியை சொல்றீங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியல் அரித்மெட்டிக் ரொம்ப முக்கியம். மெகா கூட்டணி அமைப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதுல அவர் போதுமான அளவுக்கு வெற்றியை பெற முடியல, அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியலங்கிறதே தேர்தலில் உங்களுக்கு ஒரு செட்பேக்கா மாறாதா? இல்லைங்க, அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க. வந்து புதிய தமிழகம் கட்சி இருக்குதுங்க, தேமுதிக இருக்குதுங்க, எஸ்டிபி கூட வந்திருக்குதுங்க, ஒரே பாமக மட்டும் போயிருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குதுங்க. அதுக்கு பதிலாக 1 போனா 4 வருதுங்க உள்ள ஆச்சுங்களா. மக்கள் இருக்கிறாங்க, வந்து நீங்க பிஜேபியோடு சேர வேண்டாம், நீங்க வந்து நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம்னு மக்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து வாக்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு பாருங்க, 30ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க தமிழ்நாட்டில் எப்படி வந்து எழுச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 2 பேரும் எந்த மக்கள் கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க. பிஜேபிக்கு என்ன தளம் இருக்குதுங்க, எதை சொல்லிங்க வந்து ஓட்டு கேட்க போறது? ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தான் கரையாற முடியும். பிஜேபி எதுங்க இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. திமுக கிட்டே ஒண்ணு இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கள் வந்து அதிமுக பக்கம் தான் வந்தாகணும். திமுக வெர்சஸ் அதிமுக இருந்த காலத்துல திமுக எதிர்ப்பு வாக்கள் முழுமையா உங்களுக்கு வந்திருக்க வேண்டியது இப்ப பிஜேபிக்கும் போகுதுன்னா, இங்க டிவைடட் அப்போசிஷன் திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்த ஸ்வீப் நம்பரையும் கொடுக்குது அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறிடுது இல்ல? இல்லை, அதுதான் வந்து அதெல்லாம் வந்துங்க உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்புகள், திணிக்கப்பட்ட கருத்து கணிப்புகள். அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யாக போகுது. மக்கள் வந்து அவர்கள் வந்து நீங்க எண்ணிக்கை சொல்றீங்க, ஆனா மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடியவர்கள் அதிமுக புதிய தமிழகம் கூட்டணி, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக புதிய தமிழகம் கூட்டணி. எனவே இது வந்து மக்கள் தாங்க முடிவு பண்றவங்க. நீங்க எத்தனை கூட்டணி இருந்தது என்னங்க, மக்களுக்கு 2 கட்சி மேலேயும் வெறுப்பு இருக்குதுங்க, சொல்ல முடியாத வெறுப்பு இருக்குங்க. திமுக என்ன சொல்றீங்க ஓட்டு கேட்க போறது? அவங்ககிட்ட எந்த அஜெண்டாவுமே இல்லைங்களே. மீண்டும் வருங்க, அதாவது நீட் தேர்வு ஒழிப்புன்னு வந்தாங்க, அவங்க ஒழிக்கல. அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லி வந்தாங்க, ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றல. நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினருடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஊரூரா போயிட்டு மீண்டும் புதுசா வந்து மாநில சுயாட்சி பெற்றுக் கொடுப்போம், ஆளுநர் ஒழிப்போம். இதாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு. அவனுக்கு வேலை இல்லாத இளைஞனுக்கு வேலையை கொடுக்கணும். தென்காசியிலையும் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலையும் விருதுநகர்லையும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கணுங்க. அது இல்லையாங்க, அதுக்கு ஒண்ணுமே இவங்க செய்யலையே. அப்புறம் எப்படிங்க ஓட்டு கேட்க முடியும்? மாநில உரிமை என்பதுதான் முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க நடக்குது. அதிமுகவே மாநில உரிமை என்பதுதான் முன்னிலைப்படுத்துறாங்க இந்த தேர்தலில். இல்ல, மாநில உரிமை நீங்க இருந்த திமுக பொறுத்தளவுங்க என்றெல்லாம் வந்து மத்தியில ஆட்சியில பங்கு பெறுகிறார்களோ மாநில உரிமை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. 1999 2009 வரையிலும் இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா? கூட்டணியில் தான் இருந்தாங்க. கூட்டணி ஆட்சியில் தான் இருந்தாங்க. வாஜ்பாய் தலைமையில் இருந்தாங்கல்ல, சாரி யூபிஎல் இருந்தாங்கல்ல, யூபிஎல் கவர்மெண்ட் இருந்தாங்க, வாஜ்பாய் தலைமையில் 2 இருந்துக்கிறாங்கல்ல.
அன்னைக்கு ஆளுநர்களை ஒழிக்கிறதுக்கு இவனால முடியலையே. இப்ப நீங்க தென்காசி பிஜேபி தலைமையிலான கூட்டணி, வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியிலும் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள், யூபியிலும் இருந்துக்கிறாங்க. இவங்க இப்ப மாநில சுயாட்சி பத்தி அன்னைக்கு என்ன ஏன் வந்து மாநில சுயாட்சி வாங்கல, ஏன் கச்சத்தீவு மேற்கல, ஒண்ணுமே பண்ணாம இன்னைக்கு வந்து அதே போல கடந்த 5 ஆண்டு காலமாக மாநில சுயாட்சியை பெறுவதற்கு, அது ஆளுநர் ஒழிப்பதற்கு என்ன பண்ணீங்க? 38 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு என்ன பண்ணீங்க இனிமேல் பண்றதுக்கு? சோ இவங்க வந்து வெறும் ரிட்டாரிக், வெத்து கோஷங்கள் தானே வந்து திமுகவுடைய கோஷம் தானே. வரலாற்றுல கடந்த 75 வருஷமா அவங்க வெறும் வெற்று கோஷத்தில் தான் அந்த கட்சி வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால இந்த தேர்தலில் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள், அவர்கள் அம்பலப்படுவார்கள். ஆனா நீங்களே தொடக்கத்தில் சொன்னீங்க, இங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கான அரசியல் முழக்கம் வேறு, அதை வைத்து தான் இங்க கட்சிகள் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க அப்படின்னீங்க. அதுல டைலூட்டா இருக்காங்க அப்படிங்கிற பரப்புரைகளை வைக்க போறீங்க, களம் இருக்கு உங்களுக்கு. தென்காசியில நீங்க 6வது முறையா போட்டிடுறீங்க. 1998ல முதல் முறையா தென்காசி களமிறங்குனீங்க. மீண்டும் தென்காசி அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க? வேறு தொகுதிகளை யோசிக்கவே இல்லையா? தென்காசி தான் உங்களுக்கான தொகுதின்னு பாக்குறீங்களா? இத்தனை முறை போட்டியிட்டும் இன்னும் ஏற்பு வரல, அல்லது இந்த முறை வரும்னு நம்புறீங்களா வெற்றியாக? சரி, அதாவது தென்காசியில் வந்து 1998ல் வந்து நாங்கள் போட்டியிட்ட போது புதிய தமிழகம் கட்சி அப்பத்தான் வந்து துவங்கப்பட்ட ஒரு பேபி, அன்று பிறந்த குழந்தை. அதுக்கு பிறகு 99ல் வந்து அப்பதான் நடைவண்டி பயன்படுமாறு ஒரே வருஷத்தில் மீண்டும் அடுத்த தேர்தல் சந்திச்சோம். 2004 யாரோடும் கூட்டணி இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு வந்து அன்று மாநில ஆட்சி இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அலை, அதாவது இந்த மதமாற்ற தடை சட்டம், அதே போல வந்து அந்த ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிராக 2009ல் வந்து வேறு மாதிரிய சூழ்நிலை இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்கு வங்கியை ஸ்திரப்படுத்துறதுல நாங்கள் கவனம் செலுத்திட்டே இருந்தோம். உண்மையான போட்டினா 2014 திமுகவோடு போட்டியிட்ட போது அன்று அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். மோடியா லேடியாங்கிற ஒரு கோஷத்தை வச்சு அவங்க வந்து 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. 2019ல் நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் பிஜேபி எல்லாம் ஒன்றா இருந்தோம். அன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலையால் தான் நான் தோத்தனே தவிர, நான் அந்த ஆக்சுவலாக வந்து 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 2019 நான் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க. என்னுடைய வக்கி நான் வந்து இரவு பகலாக பாடுபட்டு அடிபட்டு உதப்பட்டு எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு நான் உருவாக்குற வாக்கு வங்கி கூட பிஜேபியோடு இருந்ததுனால அந்த வாக்கு வங்கியை நான் இழக்க வேண்டியது ஆகிப்போச்சு. அதை கண்ணீர் விட்டு தான் சொல்லணும் ஆச்சுங்களா. நைட்டு 12 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு போய் கொடியேற்றி நான் உருவாக்குற வாக்கு வங்கியெல்லாம் நான் பிஜேபியோடு இருந்தேன். ஏன் பிஜேபியோடு போனீங்க? நீ பிஜேபி ஆட்சிக்கு வந்தா சர்ச் இடிச்சு போடுவாங்க, மசூதி இடிச்சு போடுவாங்க, அதை இடிச்சு போடுவாங்கன்னு என்னுடைய வாக்கு வங்கி எல்லாம் கூட பறி போயிடுச்சு. இப்பொழுது வந்து நான் சுதந்திரமா இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான அழுத்தமும் கிடையாது. எல்லா மக்களும் இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்துக்கிறீங்க, நீங்க நின்னுங்க, இந்த முறை நாங்கள் தான் தவறு செஞ்சிட்டோம், உங்களை நிச்சயமாக தேர்ந்தெடுப்போம் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். தென்காசிக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும், தென்காசியுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கட்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் வந்து தென்காசியில் வந்து நாங்கள் மீண்டும் போட்டியிடுவோம். பாஜக கூட்டணினால உங்களுக்கு கிடைத்ததை விட இழந்தது அதிகங்கிறீங்களா? இதுவரைக்கும் தேர்தல் களத்தில் அவர்களோடு இருந்ததுனால உங்களுக்கு கிடைத்ததை விட இழந்தது அதிகம் அப்படின்னு ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. அதை நான் 1 2 சொல்றது. நான் தனிப்பட்ட முறையில் மதிப்பு இழந்திருக்கிறேன், மரியாதை இழந்திருக்கிறேன், மிகப்பெரிய தொல்லை வந்திருக்குது, துன்பங்கள் செஞ்சிருக்கிறோம். அதையெல்லாம் அங்கே மாநில தலைவர்களும் இன்னைக்கு வந்த நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் தலைவர்களுக்கெல்லாம் யாருக்கும் புரியாது. அவர் தேசிய தலைமையாக அவர்களும் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் உணர்த்தி காட்டுவோம். அதாவது உங்களுக்கு தெரியாதல்ல, நீங்களே நள்ளிரவில் அதிகாலை 4 மணிக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிறோம் ஆச்சுங்களா. அன்று எவ்வளவு பெரிய துன்பங்களை செஞ்சிருப்போம். நீட் தேர்வு ஆதத்தில் எவ்வளவு பெரிய தாக்குதல் செஞ்சுச்சேன், 370க்கு எவ்வளவு பெரிய தாக்குதல் செஞ்சேன். அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட என்ன ரெகனைஸ் இருந்தது, இவர்கிட்ட இருந்து என்ன இருந்தது? அதனால அவங்க வந்து எதையும் அங்கீகரிக்கக்கூடியவர்கள் கிடையாதுங்க. அவங்களுடைய ஒரே பார்வை மதம். எப்பொழுது வந்து ஒரு மனுஷன் வந்து மண்டையிலுக்குள்ள மதம் ஏறுகிறதோ அந்த மனிதனால் பகுத்தறிவோடு சிந்திக்க இயலாது. அதனால அவர்களோடு இருந்த காலம் ஒரு இருண்ட காலம், ஒரு கெட்ட காலம், அது முடிந்து போய்விட்டது. இப்பொழுது நல்ல நான் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு நல்ல பாதையை பயணிக்கிறேங்க. அதாவது கடந்த கால நினைவுகள்
அது கலைந்து போன கனவுங்கிற மாதிரி நீட் உள்ளிட்ட ஒரு கெட்ட விஷயங்கள்ல கனவா உங்க தான் அதை பார்க்கிறேன். நிலைப்பாட்டை மாற்றி இருக்கீங்களா? மக்கள் மனநிலை இப்படி இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து அதை உணர்ந்து அல்லது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதெல்லாம் இப்போ வந்து வெகு தூரம் வந்துட்டுங்க. நாட்டில் இன்னைக்கு வந்து அந்த ஒன்றை மட்டுமே வைத்து பேச அவங்க யாருமே பேசல. அது வரக்கூடிய போது அந்த சூழ்நிலைகள் எப்படியோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய இன்னைக்கு எல்லாருமே ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்புக்கு ஆளானால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் எடுப்போம். பாதிப்பு இல்லை, அதுவே நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதை விட்டுருவோம். இன்னைக்கு வந்து அதை தாண்டி இன்னைக்கு எங்கேயோ தமிழ்நாடு வந்துருச்சுங்க. இன்னைக்கு படித்து அதாவது இந்த சட்டம் பயின்று வரக்கூடியவர்கள், பொறியியல் கல்லூரியில் பயின்று வரக்கூடியவர்கள், கலை அறிவியல் கல்லூரி பயின்று வரக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் வளம் சேர்ப்பது ஒன்றை தவிர என்னுடைய சிந்தனையில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த தென்காசியில் வெற்றி பெறுவது மூலமாக அந்த மக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, தென்தமிழக மட்டுமல்ல, தமிழ்நாட்டோட உரிமைக்காகவும் வந்து நிச்சயமாக குரல் கொடுப்பாங்க. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர்களை சந்திக்க போறீங்க. அவர்களுடைய முடிவு இந்த முறை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த நேரத்தில் எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.